நம்ம வந்து சென்னாங்குனி இட்லி பொடி வந்து லான்ச் பண்ணியிருந்தோம்ல, அது எப்படி நான் செஞ்சேன் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து சென்னாங்குனின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்மால் ட்ரை ப்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எறா இருக்குல்ல, அது குட்டி குட்டியாக இருந்தால் அதுதான் சென்னாங்குனின்னு சொல்லுவாங்க. இந்த இட்லி பொடி வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. நான் ரீசெண்டாக செஞ்சதே இல்லை, இப்போ தான் ட்ரை பண்ணேன். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருந்தது. நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றத பாருங்கள். நான் வந்து விறகடுப்பில் மண் சட்டியில் தான் செஞ்சேன். ப்ரான் வந்து இங்கே பாண்டிச்சேரியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நானே முந்தின நாள் போயிட்டு தான் வாங்கிட்டு வந்து அதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி, அதாவது தூசு துரும்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சட்டியில் போட்டு இந்த மாதிரி நிறம் மாறி வாசனை சூப்பராக ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம பெருங்காயம் சேர்க்கக்கூடாது, பூண்டு சேர்க்கக்கூடாது. ஏன்னா கருவோட ஃப்ளேவரை வந்து அது மாற்றி கொடுத்துரும். இதுக்கு நம்ம பொட்டுக்கடலை போட்டு சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். ஸோ பொட்டுக்கடலை போட்டு இதையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நிறம் மாறி வந்து வாசம் வர வரைக்கும் மட்டும் போட்டுக்கோங்க. இந்த பொடிலாம் வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் என்கிட்ட நீங்கள் ஏன் வாங்கணும் அப்படின்றதுக்கான ரீசன் நிறைய என்கிட்ட இருக்குது. அதை நான் கொஞ்சம் மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் வந்து மண் சட்டியில் விறகடுப்பில் நம்ம பாரம்பரியமாக நம்ம அம்மா பாட்டிலாம் எப்படி சமைச்சாங்களோ அப்படி தான் இதை ரெடி பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் இதை வந்து எந்த விஷயத்தையுமே உங்ககிட்ட இருந்து ஹைட் பண்ணல. ஸோ இதில் ஹிடன் திங்ஸ்னு எதுவுமே இல்லை. நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன், என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுறேன், எவ்வளோ போடுறேன்ற எல்லா மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் நம்பி வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டில் என் பசங்களுக்கு கொடுக்கறது தான் அப்படியே உங்களுக்கும் கொடுக்குறேன். ஸோ ரேட் வைஸுமே நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்கும். இது எல்லாத்தையும் விட பெரிய ரீசன் உங்களுக்கு என்ன பிடிக்கும். அதனால் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் வந்து காஞ்ச மிளகாய் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் மிளகு சீரகம் ஒரு ஸ்பூனு, ஒரு 4 கருவேப்பிலை அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சென்னாங்குனியை வந்து நல்லா புடச்சி எடுக்கணும். அதுதான் முக்கியமான ப்ராசஸ். ஏன்னா அதை சின்ன சின்ன மண் இருக்கும். அதை புடச்சி எடுத்துகிட்டு அதை சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து உப்பு மட்டும் நான் சேர்க்கறத காமிக்கல. ஏன்னா போடும்போது தான் அரைக்கும்போது தான் சேர்த்தேன். கல் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போதே உங்களுக்கு வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து சுட சுட இட்லி, தோசைக்கும் செமையாக இருக்கும். ஆனால் எனக்கு வந்து சூடாக இட்லி வச்சு இந்த பொடியை தொட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும். நிறைய பேர் எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டா பொடியில் இருக்க காரம் போயிடும் அப்படின்றதுனால நான் எண்ணெய் ஊற்ற மாட்டேன். அப்படியே தொட்டு சுட சுட இட்லியோடு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். நீங்கள் வேணும்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். 100 கிராம் வந்து 70 ருபீஸ்க்கு தான் நான் கொடுக்குறேன். யாருக்காவது சாம்பிள் வேணும்னா சொல்லுங்கள், நான் அனுப்புகிறேன். இப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.